Hi guys, welcome all. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் how to find the factorial of a number. First, factorialனா என்னன்னு நம்ம பார்ப்போம். Factorialனா ஒண்ணும் இல்ல. இப்போ நான் ஒரு given number 4 factorial அப்படினு கொடுத்துட்டா factorialன்றது 1 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரோட ப்ராடக்ட் தான் வந்து factorial. For example, இப்போ 4 factorialனா 1 into 2 into 3 into 4 equal to 24. இதுதான் வந்து factorial of 4. இதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஜாவா ப்ரோக்ராம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின். நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுக்கும் போது இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை கெட் பண்ணுவோம் யூசர்கிட்ட இருந்து. ஸோ நான் ஸ்கேனர் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். java.ut.scanner பேக்கேஜை இம்போர்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை நம்ம யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபேக்டரியல்னா என்ன, 1லேருந்து 4 வரைக்கும், 1லேருந்து கிவன் நம்பர் இருக்கிற எல்லா நம்பரோட ப்ராடக்ட் தான் வந்து ஃபேக்டோரியல். ஸோ 1 into 2 into 3 into நம்ம வந்து நம்பர் வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டே போகணும், கிவன் நம்பர் வரைக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து 1ன்னு நம்மளுக்கு தெரியும், லாஸ்ட் நம்பர் இந்த கிவன் நம்பர் தெரியும். ஸோ நான் வந்து ஃபார் லூப் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேஷன் பண்ணணுனாலே ஏதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான் போடணும். இப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா தெரியும்னா நம்ம ஃபார் லூப்புக்கே போகலாம், ரொம்பவே ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு int I is equal to 1, int I is less than or equal to number I plus plus. ஓகே, இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபேக்டோரியல் வந்து கேல்குலேட் பண்ணோம், ப்ராடக்ட் பண்ணி அது ஒரு நம்பரில் சேவ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது சேவ் பண்ண நம்பரையும் ஐட்ரேஷனில் இருக்கிற ஐ வேல்யூவும் திருப்பி இன்ட்டு பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு int fact is equal to 1ன்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபேக்டோரியல் is equal to factorial into ஹை. இது எப்படி ரன் ஆகுது நம்ம ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம். என்டர் எனி நம்பர். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 என்டர் பண்ணுறேன். 5ஓட ஃபேக்டோரியல் வந்து 120. நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை, சாரி. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கோடில் நம்பர் கால்குலேட் பண்ணிடுச்சு, பட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கல. ஓகே, ஓகே, ஃபேக்டோரியல் இஸ் 120. நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இது வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்பர் வாங்கிட்டோம். இந்த இடத்துல நான் வந்து 4 எடுத்துக்கிறேன். 4 இப்போ வந்து இந்த இடத்துல போகும்போது I is equal to ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் I is equal to 1. ஃபேக்ட் வந்து 1, ஐயும் வந்து 1, ஃபேக்டும் 1. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 1 into 1 equal to 1. ஓகே, இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் ஃபேக்ட் வேல்யூ 1ஆகவே இருக்கும், ஐயோட வேல்யூ 2, ஏன்னா வந்து I ப்ளஸ் ப்ளஸ் நடக்குது. ஸோ 1 into 2 equal to ஃபேக்டோட வேல்யூ 2ன்னு சேவ் ஆகிடும். தேர்ட் ஐட்ரேஷனில் ஃபேக்டோட வேல்யூ 2 into ஐயோட வேல்யூ 3 equal to 6. ஃபோர்த் ஐட்ரேஷனில் ஃபேக்டோட வேல்யூ 6 into ஐயோட வேல்யூ 4 equal to 24. ஸோ வந்து இப்போ 4 ஐட்ரேஷன் எண்டில் வந்து நம்மளுக்கு 4 ஃபேக்டோரியல் வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான், இது வந்து ரொம்பவே சிம்பிள். இதை வந்து நீங்கள் வந்து மக்லாம் அடிக்காமல் இது எப்படி ரன் ஆகுது நீங்களே வந்து எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டால் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு இது நீங்களே மேனுவலாக ரன் பண்ணி பார்க்கணும், இன்புட்ஸ் கொடுத்து. உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கரெக்டான அவுட்புட் வரும். இதை வந்து நீங்கள் ஃபார் லூப்பில் தான் போடணும்னு இல்லை, எந்த லூப்பாக இருந்தாலுமே நம்ம போடலாம்.
6 ஃபேக்டோரியல் வேல்யூ 720. அதாவது வைல் லூப் வச்சும் போடலாம், டூ வைல் வச்சும் போடலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபார் லூப் வச்சு ஃபஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க, வைல் லூப் வச்சு ட்ரை பண்ணி இதே அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபார் லூப்லேயும் வந்து நம்ம வந்து 1லேருந்து நம்பர் வரைக்கும் போகணுன்னு இல்லை, ரிவர்ஸ்லேயும் வரலாம். ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஐயா அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். அதில் வந்து நம்ம ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஸோ I is equal to நம்பர். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா லெஸ் தென் 1 கிடையாது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக I வேல்யூ 1ல் தான் எண்ட் ஆகணும். மைனஸ் மைனஸ். இப்போ வந்து ரன் பண்ணி அதே அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். 5 120 அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தடும் கரெக்ட் தான். இப்போ வந்து ஒரு போனஸ் டிப் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதே ப்ரோக்ராமை உங்கள் இன்டர்வியூலையோ இதுலையா கேட்டாலும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. 1-2 டெஸ்ட் கேஸ் மட்டும் பாஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏன்னா வந்து இந்த ப்ராப்ளம் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமாக இருக்கலான்னு பார்த்தா சைஸ் ஆஃப் தி வேல்யூ, இந்த ஃபேக்ட் இருக்குல்ல. இப்போ வந்து நான் ஒரு லார்ஜ் நம்பர் கொடுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 15க்கு ஆன்சர் வருது. 20க்கு நெகட்டிவில் வருது, அதாவது கார்பேஜ் வேல்யூ தான் வருது. ஸோ 20க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து ஃபேக்டால் கால்குலேட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இன்ட் டேட்டா டைப் கொடுக்காம லாங் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய வேல்யூ வருது. அதனால தான் வந்து இன்ட்டால் ஹோல்ட் பண்ண முடியல ஃபேக்டோரியலோட வேல்யூ. ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து போக போக ரொம்ப வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து. ஸோ வந்து லாங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டுக்கு வந்து நம்மளால் கேல்குலேட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியலில் வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதாவது கேல்குலேட் பண்ண முடியாது, ஆன்சர் வந்து தப்பாக வரும். ஃபேக்டோரியல் வந்து நெகட்டிவில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா இன்புட் வந்து ஒரு வேளை அவங்க டெஸ்ட் கேஸில் நெகட்டிவ் கொடுத்து அதில் எரர் வர மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஹேண்டில் பண்ணுதான்னு, இல்லைனா வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கிவன் இன்புட் வந்து ஃபஸ்ட்டு 0-1 செக் பண்ணணும். 0வாக இருந்தால் ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 1. ஸோ வந்து 1 கொடுக்குற மாதிரி இஃப் கண்டிஷன் போட்டு லாஸ்ட்டாக இருக்கிற எல்ஸில் வந்து நீங்கள் ஃபார் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாக ரன் ஆகும். செகண்ட் வந்து என்னென்னா நெகட்டிவான்னு செக் பண்ணணும். நெகட்டிவாக இருந்தால் இன்வேலிட் இன்புட் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லாதமும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 and நம்பர் கிரேட்டர் தென் 0, இப்படி இதுதான் வந்து நான் சொன்ன கண்டிஷன். இப்போ வந்து நான் வந்து 0 கொடுத்தேன்னா ஃபேக்டோரியல் 1 வருது. ஓகே, சூப்பர். இப்போ நெகட்டிவாக இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கும். நெகட்டிவாக இருந்தால் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எதுவுமே கொடுக்கல, ஃபேக்டோரியல் 1 பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இது மாதிரி நம்ம திங்க் பண்ணி போடுறது தான். இதை வந்து வைல் லூப் வச்சும் போடலாம். நம்ம வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து ஃபார் லூப் வச்சே போட்டிருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் ஃபேக்டோரியல். ரொம்பவே வந்து ஈஸியான ப்ரோக்ராம் தான் இது. பட் வந்து நம்ம வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாம். இது வந்து என்ன எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியாமல் நீங்களே வந்து ப்ரோக்ராம் வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே வந்து நீங்கள் மக் பண்ணிட்டு போனீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் வந்து ஒரு சின்ன இந்த பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து ஒரு கொஷின் பார்த்துருக்கேன். என்னென்னா வந்து ஒரு லக்கி நம்பர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸில் வந்து இப்போ வந்து 120 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து எதோட ஃபேக்டோரியல், ராம்ஸ் லக்கி நம்பர் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ 120னா வந்து ஆன்சர் வந்து 5ன்னு டைப் ஆகிற மாதிரி, 720னா 6 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இதுலேயே வந்து ட்விஸ்ட் பண்ணி நிறைய கேட்பாங்க. ஸோ வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து எல்லாத்துக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து மாஸ் டெவலப்பர். இதில் வந்து தினமுமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ரோக்ராமிங் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா, தமிழில் கற்றுக்கணுன்னா ஃப்ரம் த ஸ்க்ராச் நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.